ஜெய் ஸ்ரீ மாத்திரை நமக. ஜெய் குருதர், ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்றைக்கி நம்ம மார்கழி மாத பலன்கள் விருச்சிக ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோங்க. இந்த மாதம் பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்ல மாதம் தான். 10 சூரியன் 2ஆம் இடத்துல இருக்கார். 2ஆம் இடம்ங்கிறது தான் தொழில், இது வருமானம். 10ஆம் இடம்ங்கிறது தொழில். தொழில் மூலிமா நிரந்தரமான வருமானம் அப்படிங்கிறது உறுதியாக எது கழிச்சிட்டே இருக்குது. தொழில் மூலிமா நிரந்தரமான வருமானம் அப்படிங்கிறது உறுதியாக உண்டுங்க. 2ஆம் அதிபதி உங்களுக்கு 7ஆம் இடத்துலேருந்து பார்க்குறாரு. அப்போது வருமானத்துக்கு மேலே வருமானம் அப்படிங்கிறது உறுதியாக உண்டு. சனியோடைய 10ஆம் பார்வை உங்களுடைய ராசிக்கு இருக்கனால அர்த்தாஷ்டமத சனியோடைய பாதிப்புகள் கொஞ்சம் இருக்கும். அதாவது மைண்டு டிப்ரெஷனோ அல்லது மனச்சோர்வோ ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அதிலெல்லாம் இருந்து நீங்கள் தான் பாசிட்டிவாக உங்களை நீங்கள் தான் கொண்டு வரணும். இந்த மாதம் பணம் சம்பாதிக்கிறதுக்கு உண்டான மாதம் உங்களுக்கு இருக்குது. அதனால் மனச்சோர்வு முக்கியமா பணம் முக்கியமா அப்படிங்கிறத டிசைட் நீங்கள் தான் பண்ணிக்கணும். 3ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்குது. இது ஒரு சூப்பரான மாதங்க. அது இல்லாமல் குருவோடைய பார்வை சுக்கிரனுக்கு இருக்குது. அதே மாதிரி உங்களுடைய ராசி அதிபதிக்கு சுக்கிரனுடைய பார்வை இருக்குங்க. இந்த சுக்கிரனுக்கு சுக்கிரனும் செவ்வாயும் கோச்சாரத்தில் இருக்கும்போது விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது தானாக தேடி வரக்கூடிய அமைப்புகள் இருக்குது. ரொம்ப நாளாக ஒரு விஷயத்தை எதிர்பார்த்துட்டு இருப்பீங்களா, அந்த விஷயம் இந்த மாதம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் இவ்வளோ நாளாக எந்த விஷயத்துக்காக எஃபர்ட்லாம் போட்டிங்களோ அது தானாக தேடி வரும். அதை கப்புன்னு பிடிச்சிக்கிட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுடைய இன்டெலிஜென்ஸ் எப்போவுமே இருக்குது இல்லையா, அதை யூஸ் பண்ணி இன்னும் கொஞ்சம் எஃபர்ட் போட்டிங்க அப்படின்னாலே பெரிய லெவலில் அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது உறுதியாக உண்டு. அதாவது நிரந்தரமான வருமானம் அப்படிங்கிற இது இந்த மாதத்தில் இருக்குது. அதை நீங்கள் இன்னும் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஜாபில் இருக்கவங்களுக்கு, உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. உங்களுக்கு ராசி அதிபதியும் 6ஆம் அதிபதியும் செவ்வாயாக இருக்கார். அவர் 9ஆம் இடத்துல நீச்சமாக இருந்தாலும் கூட சுக்கிரனுடைய பார்வை இருக்கனால, அதாவது கெட்டவன் கிட்டிடில் கிட்டிடும் ராஜ யோகம் அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்குது. அதாவது நீச்சபங்க ராஜ யோகம் அப்படிங்கக்கூடிய அமைப்பு என்ன பண்ணும் அப்படின்னா, ஒரு விஷயம் நீங்கள் எதிர்பார்த்துருக்கவே மாட்டீங்க. ஆனால் அது தானாக தேடி வரும். உங்களுக்கு அது கிடைக்கவே கிடைக்காது. அதாவது ஆர்டர் வைஸும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி. இப்போ உங்களுக்கு ஒரு ப்ரொமோஷன் வச்சுட்டா கூட, நீங்கள் 3rd பிளேஸில் இருக்கீங்க. ஃபஸ்ட்டு இன்னும் உங்களுக்கு முன்னாடி 2 பேர் இருந்தால் கூட, ஒருத்தர் ஏதாவது ஆக்சிடெண்ட்டில் டெத் ஆகிறது, இன்னொருத்தர் ஏதாவது ஒரு அலிகேஷன் அவர் மேலே இருக்கிறது, அப்படியாகி 2 பேருமே மைனஸ் ஆகி உங்களுக்கு தானாக 3ஆவது பிளேஸில் இருந்தாலும் கிடைக்கும். அதுதான் இந்த நீச்சபங்க ராஜயோகம். உங்களுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டியே இல்லைனா கூட, அந்த குவாலிஃபையே இல்லைனா கூட உங்களுக்கு தேடி வரதுக்கு உண்டான அமைப்பு இந்த மாதம் இருக்குது. நீங்கள் இன்னும் கொஞ்சம் கவனமாகவும் கூடுதலாக எஃபர்ட் போட்டிங்கனாலே அது தானாக கிடைக்குங்க. சனி எப்போவுமே கெட்டதே செஞ்சுட்டு இருக்க மாட்டார். உழைக்கக்கூடியவங்களுக்கு எப்போவுமே நல்லது தான் செய்வார். அதனால் நீங்கள் கவலையே படாதீங்க. நீங்கள் நல்லா உழைக்கக்கூடிய நபருங்க. முருகன் வழிபாடு பண்ணுங்கள். இந்த மாதம் நீங்கள் முருகன் வழிபாடு எவ்வளோக்கு எவ்வளோ பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தானாக தேடி வரும். அதே மாதிரி ஆஞ்சநேய வழிபாடில் வீர ஆஞ்சநேயர் எங்கேயாவது இருக்காரான்னு பாருங்கள். அவருக்கு 2 நெய் தீபம் போட்டு இந்த மாதம் வழிபாடு பண்ணுறது மூலிமா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பர். இந்த மாதத்தில் ஒரு நாளோ 2 நாளோ காலையில் நீங்கள் எந்திரிச்சு, அதாவது 4:30 மணி பிரம்மமுகூர்த்த வழிபாடு பண்ணி பாருங்க. அதிர்ஷ்டம் எல்லாமே தானாக வீடு தேடி உட்காந்துரும். அந்த அளவுக்கு நல்ல பலன்கள் இருக்குது. விருச்சிக ராசி பொறுத்த வரைக்கும் பணம் காசு வரதில், நல்ல நிரந்தரமான வருமானம் வரதில் இந்த மாதம் ரொம்ப ரொம்ப சூப்பர். படிக்கக்கூடிய குழந்தைங்கள் படிப்பில் நல்ல ஆர்வம் செலுத்தக்கூடியது, நல்ல ஃபோக்கஸ்டாக இருப்பாங்க. அதே மாதிரி படித்தா தான் நல்ல மார்க் எடுக்க முடியும், நல்ல ஃப்யூச்சர் இருக்குன்னு நீங்களே உணர்ந்து படிக்கக்கூடிய காலகட்டமாக இது மாறிடுச்சு. அதே மாதிரி உயர்கல்வி சம்மந்தப்பட்டவங்களுக்குலாம் இது ரொம்ப ரொம்ப சூப்பர். நீங்கள் நினச்ச மார்க்கு, நினச்ச ஸ்கோரு இது எல்லாமே எடுக்கிறது. அதே மாதிரி டீச்சர்ஸு, ப்ரொஃபஸர்கிட்டலாம் உங்களுக்கு ஆதரவுகள் கிடைக்கும். அவங்களுடைய சப்போர்ட் ஃபுல்லாக உங்களுக்கு இருக்குது. பிளேஸ்மெண்ட் ஈஸியாக ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு சிலர்லாம் இந்த கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எழுதிட்டு இருக்கவங்களுக்கு அதாவது என்ன, உங்களுக்கு 3ஆம் இடத்துல சுக்கிரன் 7 கூடையவர் 3ல் இருக்கார். இன்டர்வியூ அட்டன் பண்ணி முடிச்சிருக்கீங்கன்னா உங்களுக்கு நல்ல ரிசல்ட்டு, நல்ல தகவல் தொடர்பு இது எல்லாமே வரும். வெளியூர் வெளிமாநில பிரயாணங்கள் இருக்குது இந்த மாதம் உங்களுக்கு. அதாவது உங்களுக்கு 11 கூடையவர் உங்களுடைய ராசியிலே இருக்காருங்க. குபேரனுக்கு ஒப்பான நிதிநிலை அப்படிங்கிறது 11ஆம் இடம் தான். அந்த அதிபதி யாருன்னா புதன். அவர் உங்களுடைய ராசியில் இந்த மாதம் இருக்கார். ஃபஸ்ட்டு அதாவது இந்த 1 நாள் 2 நாள் மார்கழி பிறந்து 1 நாள் 2 நாள் மட்டும் சில மனச்சோர்வுகள், மன சங்கடங்கள் இருக்க
இருக்கத்தான் செய்யும். பட் ஆனால் இந்த மாதம் நான் சொல்கிறேன், எக்கனாமிக்கல் ரீதியாக உங்களுக்கு பெரிய லெவலில் வரப்போகுது. உழைக்காத வருமானம் தானாக தேடி வரும். 8, 11 சம்மந்தப்பட்டிருக்கு. அப்போது ஒரு ஜாக்பாட்டு ஏதோ ஒரு விஷயத்தை செய்ய போய் அது பெரிய லெவலில் உங்களுக்கு வரதுக்குண்டான அமைப்பு இருக்குங்க. பெண்களை பொறுத்த வரைக்கும் இது ஒரு ரொம்ப சூப்பரான மாதம். ஆனால் வண்டி வாகனங்களில் போகும்போது ரொம்ப கவனமாக போங்க. எதை தொட்டாலுமே சக்ஸஸ் ஆகக்கூடியது. நீங்கள் நினச்ச விஷயங்களை சாதிக்கக்கூடிய மாதமாக அது இருக்குது. முக்கியமாக பேரண்ட்ஸ் சப்போர்ட்டு, ஹஸ்பண்டோடைய சப்போர்ட்லாம் கிடைக்கக்கூடியது. அதே மாதிரி ஹஸ்பண்ட் ஒய்ஃபு கூட இருந்த பிரச்சனைகள் எல்லாமே நீங்கிரும். மனசுக்கு நெருக்கமானவங்களுடைய ஆதரவுகள் தானாக இவ்வளோ நாளாக நீங்கள் இழந்திருப்பீங்க, அது தானாக தேடி வரதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. உங்களுடைய ராசி அதிபதி குரு, அதாவது ராசிக்கு 5ஆம் அதிபதி குரு உங்களுடைய ராசியை பார்த்துட்டு இருக்காரு. அது இல்லாமல் புதன். ஸோ நீங்கள் சமயோஜிதமாக சிந்தித்து செயல்பட்டாலே ஒரு பெரிய வாய்ப்புகள் தானாக தேடி வரும். மனதுக்கு நெருக்கமானவங்களும் தானாக தேடி வரக்கூடிய அமைப்புகள் இந்த மாதத்தில் உங்களுக்கு உண்டு. நீண்ட தூர பிரயாணம் பண்ணி ஒரு விஷயத்தை சாதிக்கிற அமைப்புகள், ஃபாரின் போகணுன்னு ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்தவங்களுக்கு இந்த வாய்ப்பு தானாக தேடி வரும். 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சூரியன் நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் உண்மையாக பேசுவீங்க. அது சில டைம் உங்களுக்கு பாதகமாக மாறும். அதனால் பேசக்கூடியதில் நீங்கள் உண்மையை பேசுகிறீங்களோ பொய்யை பேசுகிறீங்களோ, ஆனால் மற்றவங்கள ஹர்ட் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. அது ரொம்ப முக்கியமானது. தாயாருடைய உடல்நிலையில் கவனமாக இருக்கணும். தந்தையார் வழி சொத்துக்கள்லாம் தானாக தேடி வரதுக்கு உண்டான விஷயங்கள் இருக்குது. இப்போ அரசியல் துறை சம்மந்தப்பட்டவங்களுக்கு பதவி அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயம் தானாக தேடி வருது. நீங்கள் பெரிய லெவலில் எஃபோர்ட் போடாமையே உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கிறது. கட்சியோட சப்போர்ட்டில் பெரிய லெவலில் வர்றது, இதெல்லாமே தானாக தேடி வரும். அரசாங்கத்தில் இருக்கவங்களுக்குலாம் ரொம்ப நல்லது. டெண்டர் அமைப்பு அல்லது ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி இதெல்லாம் கிடைக்கிறது வாய்ப்பு இருக்குது. கலைத்துறை பொறுத்த வரைக்கும் நிறைய வாய்ப்புகள் தேடி வரும். அதை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. விருச்சக ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் மார்கழி மாதம் உங்களுக்கு ரொம்ப அருமையாக இருக்குது. இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதத், ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பண்ணிக்க பிரசன்ன ஜோதிடர். இன்றைக்கி நம்ம மார்கழி மாத பலன்கள் கடக ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். கடக ராசியை பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப ரொம்ப நல்ல மாதம்தான். உங்களுக்கு உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு, பிஸ்னஸ் பண்ணுறவங்களை காட்டிலும் உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு இது ரொம்ப சூப்பரான மாதம். அதாவது 2 கூடிய சூரியன் 6ஆம் இடத்துக்கு போகிறாரு. 6ஆம் இடம் அப்படிங்கிறது உத்தியோகஸ்தானம். அதனால் உங்களுக்கு உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு நல்ல ப்ரொமோஷன் கிடைக்கிறது. இவ்வளோ நாளாக நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்த ப்ரொமோஷன்ஸோ அல்லது உங்கள் வேலைக்கு உண்டான அங்கீகாரமோ இல்லை ஓனர் பெரிய பொறுப்பை உங்ககிட்ட ஒப்படைக்கிறது, அது மூலிமா நல்ல நீங்கள் இன்கம் ஜென்ரேட் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே தானாகவே நடக்கும். அஷ்டமத்து சனி முடியக்கூடிய காலகட்டம் தான். இன்னும் நீங்கள் அஷ்டமத்து சனியோடைய பாதிப்பிலே நீங்கள் நினச்சிட்டு இருக்கக்கூடாது. நிறைய கஷ்டம் பட்டாச்சு. இனி எல்லாமே உங்களுக்கு ரொம்ப நல்லா தான் இருக்கும். நீங்கள் ஆஞ்சநேய வழிபாடும் காளி வழிபாடும் அதிகமாக பண்ணுங்கள். அது இன்னும் உங்களுக்கு சிறப்பான பலன்களை கொடுக்க போகுது. அஷ்டமத்து சனி எவ்வளோ கஷ்டப்பட்டீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த மார்கழி மாதத்துலேருந்தே ஆரம்பிச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க. இந்த மார்கழி மாதம்தான் ஸ்டார்டிங் பிள்ளையார் சொல்லி போடுறது. இது உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றிக்குண்டான அமைப்பு, நல்ல காலம் பிறக்குது அப்படின்னு நீங்கள் மனசில் ஞாபகம் வச்சுக்கோங்க. அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய சனி 2ஆம் இடத்தை பார்க்குது. பெரிய லெவலில் இன்கம் அப்படிங்கிறது உறுதியாக உண்டு. 7 குடைவர் அவர் தான். அப்போ நிவர்த்தி, இவ்வளோ நாளாக எத்தனை கஷ்டங்கள் இருந்துச்சோ அது எல்லாமே உங்களுக்கு நிவர்த்தியாகக்கூடிய காலகட்டம் தான் இந்த மாதமாக இருக்க போகுது. அதே மாதிரி 7ல் இருக்கக்கூடிய சுக்கிரன் பெண்கள் வழி ஆதாயம் கிடைக்கும். ஏதாவது ஒரு, அதாவது உங்களுக்கு அத்தையோ அல்லது சிஸ்டரோ இந்த மாதிரி இருந்தாங்க அப்படின்னா அவங்க மூலிமா ஒரு ஆதாயம் அப்படிங்கிறது உறுதியாக உண்டு. மூத்த சகோதர வழி ஆதரவுகள் உண்டு. அதே மாதிரி பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப அதாவது கண்ணும் கருத்துமாக செயல்படணும். 10ஆம் அதிபதி உங்களுடைய ராசியில் நீச்சமாக இருக்கிறாரு இல்லையா? அப்போது ஒரு 10 குடையவரும் சரி 5 குடையவரும் சரி செவ்வாய் நீச்சமாக இருக்கனால பிஸ்னஸில் அப்படிங்கும்போது ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். எந்த அலட்சியமும் கூடாது. உங்களோட உழைப்பை எப்பவும் போல் கடுமையாக நீங்கள் போட்டுட்ருப்பீங்க. அதில் எந்த தயக்கமும் வேண்டாம். இன்னும் கூடுதலாக போட்டிங்க அப்படின்னாலே பெரிய லெவலில் உங்களுக்கு நல்ல வருமானமும் லாபமும் கண்டிப்பாக கிடைக்கும். கொஞ்சம் கவனம் தேவை. அதாவது பொதுவாகவே ஒரு விஷயத்தை நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் ஜெயிப்பீங்க, அதில் நான் குறையே சொல்லலை. பட் ஆனால் இந்த மாதம் உங்களுக்கு சனி அஷ்டமத்தில் இருக்குது. செவ்வாய் 10ஆம் அதிபதி உங்களுக்கு செவ்வாய் 8ஆம் பார்வையை பார்க்குறாரு. அதனால் இந்த ஒரு மாதம் மட்டும் ரொம்ப கவனமாக இருந்தாலே போதும். இதுக்கப்புறம் உங்களோட லைஃபே ரொம்ப ரொம்ப சக்ஸஸ்
சக்ஸஸ்ஃபுல்லாக தான் போகும். குடும்பத்தில் வந்து ரொம்ப இணக்கமான சூழ்நிலைகள் வந்துடும். சண்டை சச்சரவுகள்லாம் விலகிரும். உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும். உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப சூப்பரான மாதம். ஆனால் பிஸ்னஸ் ரீதியாவோ அல்லது உத்தியோக ரீதியாவோ கடுமையான அலைச்சல்கள் இருக்கும். 12 குடையவர் 6ஆம் இடத்துல இருக்கிறாரு. அப்போது ஏதாவது ஒரு வேலை விஷயமாவோ ஏதாவது ஒரு விஷயமா வந்து ஒரு பிஸ்னஸ்க்கு நீங்கள் லோன் வாங்க போகிறனா கூட 10 தடவை அலைய வைப்பாங்க. ஆனால் அது கடைசியில் சக்ஸஸாக தான் முடியும். ஸோ அலைச்சலுக்கு இந்த மாதம் நீங்கள் தயங்காதீங்க. பொதுவாகவே வந்து உங்களோட ஹெல்த்லேயும் கவனம் செலுத்தணும். இந்த காலகட்டத்தில் வந்து உங்களுக்கு வந்து என்னென்னா அலைச்சல்னாகி அது மூலிமா உங்களோட உடம்பு வந்து ரொம்ப டயர்ட் ஆயிரும். நிறைய பேத்துக்கு வந்து இந்த மாதம் வந்து ஃபீவர் வரதோ அல்லது வந்து சைனஸ் ட்ரபிளோ தலை சுத்தல் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். அதுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட்டை பாருங்கள். 1 நாள் 2 நாள் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. அது தவறே கிடையாது. ஆனால் ஓயாமல் உழைக்கக்கூடியவங்களுக்கு வந்து 1 நாள் 2 நாள் ரெஸ்ட் எடுக்கிறது தப்பு கிடையாது. அந்த நீங்கள் உங்களுடைய உடம்பை வந்து பார்த்துக்கணும். இந்த மாதம் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்கு இன்கம் வருது, எவ்வளோக்கு எவ்வளோ நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி வருது அப்படிங்கிறத காட்டிலும் உங்களோட உழைப்புக்கு ஒரு நாளாவது ஓய்வு அப்படிங்கிறது அவசியமானது. அதை எடுத்துக்கோங்க, நல்லது. அதே மாதிரி படிக்கக்கூடிய குழந்தைகள் ரொம்ப ரொம்ப கவனமாக படிக்கணும். ஆனால் படிப்பில் வந்து நல்ல மார்க் எடுக்கக்கூடிய லெவலில் தான் வந்து வருவீங்க. உயர்கல்வி படிக்கிறவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப சூப்பர். 11ல் இருக்கக்கூடிய குரு வந்து பெரிய லெவலில் ஆதாயம். 9 கூடிய குரு வந்து 11ஆம் வீட்டில் இருக்கார். அது மூலிமா நல்ல லாபம், நிரந்தரமான வருமானம் இது எல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பாரு. குரு 5ஆம் இடத்தை பார்க்குறாருங்க. அப்போ அதிர்ஷ்டம் அப்படிங்கக்கூடிய இந்த மாதம் வந்து ஒரு பெரிய அதிர்ஷ்டம். இவ்வளோ நாளாக ஏதாவது ஒரு விஷயம் எதிர்பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. அந்த விஷயம் தானாக தேடி வரதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது. கடன் பிரச்சனை ரொம்ப நாளாக நீண்டிட்டுங்கிறது முடிவுக்கு வரக்கூடிய காலகட்டம் தான் இந்த மாதமாக இருக்கும். நீங்கள் வந்து வீடு வண்டு வாகனங்கள் வாங்குறதுக்கு லோனுக்கு அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால் இந்த மாதம் அப்ளை பண்ணுங்கள். அது சேங்ஷன் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. குருநாதருடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். ஒரு பெரிய கோவிலுக்கு போகிறதுக்குண்டான அமைப்புகள் கிடைக்குது. இந்த சனி வந்து உங்களுக்கு அஷ்டமத்தில் இருந்தாலும் அவர் பார்வை வந்து உங்களுக்கு 10ஆம் இடத்துல இருக்குது. தொழில் ரீதியாக இவ்வளோ நாளாக தடைகள் இருக்குது இல்லையா, அந்த தடையெல்லாம் உடையக்கூடிய மாதம் தான் இந்த மாதம். அதே மாதிரி குடும்பத்தில் வந்து கொஞ்சம் அனுசரணையாக போங்க. அதுதான் ரொம்ப நல்லது. ஒரு சிலருக்கு வந்து திருமண பிராப்தம் வந்து இவ்வளோ நாளாக தடை இருந்திருக்கும். இந்த மாதம் வந்து ஒரு வரன் வரத்துக்கோ அல்லது அதை பற்றி பேசுகிறதுக்கு உண்டான அமைப்புகள் தானாக தேடி வரும். மார்கழி மாதம் பேச வேண்டாம் நினைக்காதீங்க. இப்போ பேசி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் தை மாதத்துக்கு அப்புறம் நல்ல மாதமாக பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோங்க. பட் ஆனால் இந்த மாதத்தில் வந்து ஒரு வரன்கள் தேடி வரும். அதே மாதிரி ஒரு சிலருக்கு வந்து சந்தான பிராப்தம் கிடைக்கும். குழந்தை விஷயமா அதாவது வந்து பூர்வீக சொத்துக்கள் எல்லாமே தானாக தேடி வரதுக்கு உண்டான வாய்ப்புகள். இவ்வளோ நாளாக பிரச்சனை, சொத்துக்களில் வந்து பிரச்சனைகள், வில்லங்கங்கள் இதெல்லாம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் சால்வ் ஆகும். கோர்ட்டு கேஸு பிரச்சனைகளில் வந்து வெற்றி கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. உத்தியோகம்னு சொன்னோம் பார்த்தீங்களா, இந்த உத்தியோகத்தில் இருக்கிறவங்க வந்து கையெழுத்து போடுறது, அதாவது நீங்கள் வந்து ஒரு பெரிய பொறுப்பில் இருக்கீங்க அப்படின்னா கையெழுத்து போடக்கூடிய விஷயங்கள், ஏதாவது கான்ட்ராக்ட் போடக்கூடிய விஷயங்கள் இதெல்லாம் படித்து பார்த்துட்டு கையெழுத்து போடுங்க. உங்களோட நாலேஜ் இல்லாமல் மிஸ்யூஸ் பண்ணிட போகிறாங்க. அதை பார்த்துக்கோங்க. அரசியல் துறை சம்மந்தப்பட்டவங்களுக்கு இது வந்து ஒரு பெரிய காலகட்டம் தான், நல்ல காலகட்டம். உங்களுக்கு ஒரு ஜாக்பாட் இருக்குது. இவ்வளோ நாளாக ஒரு விஷயத்துக்காக எதிர்பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. அந்த விஷயம் தானாக தேடி வரதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. நீங்கள் வந்து எந்த ஒரு விஷயத்துக்கு பயப்பட வேண்டாம். அதாவது மார்ச் மாதம் வந்து சனி பயிற்சியாகி போயிடுவார். ஆனால் போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு நல்ல விஷயங்கள் செஞ்சுட்டு தான் போவார். அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். இவ்வளோ நாளாக கஷ்டப்பட்டுட்டு இருந்ததுக்கு கண்டிப்பாக இந்த மாதம் உங்களுக்கு ஒரு விடிவு காலம் உறுதியாக உண்டுங்க. கடகராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மார்கழி மாதத்தில் நிறைய நன்மைகள் தான் இருக்குது. இந்த மார்கழி மாதமே ஒரு தெய்வீக மாதமாக தான் இருக்குது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய இஷ்ட தெய்வத்தையும் குலதெய்வத்தையும் வழிபாடு பண்ணுங்கள். இது ரொம்ப ரொம்ப சூப்பரான மாதம். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து விடிய காலையில் உங்களுடைய பிரார்த்தனைகளை வச்சு, ஏன்னா சனி வந்து முடியக்குள்ள, அதாவது அஷ்டமத்து சனி வந்து முடியக்கூடிய காலகட்டமாக இருக்கனால அந்த 4:30 மணி பிரம்மமுகூர்த்த வழிபாடு பண்ணுங்கள். ஏன்னா இந்த பிரம்மமுகூர்த்தம் அப்படிங்கிறது அந்த பிரம்ம முகூர்த்தம், அந்த விடியற்காலைங்கிறது தேவர்களுக்குமே அது விடியற்காலை தான். அதனால் இந்த மாதம் நீங்கள் பண்ணக்கூடிய பலன் வந்து கூடுதலாக சிறப்பான பலன்கள் உங்களுக்கு தேவர்களுடைய ஆசீர்வாதம், கடவுளுடைய ஆசீர்வாதம் எல்லாமே கிடைக்கும். சனியும் வந்து அஷ்டமத்து சனியும் முடிய போகுது. அப்போ உங்களுக்கு வந்து ஒரு நல்ல பலாபலன்கள் உறுதியாக உண்டுங்க. இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.
ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதத், ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்றைக்கி நம்ம மார்கழி மாத பலன்கள் மிதுன ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோங்க. மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் 3 கூடைய சூரியன் 7ஆம் இடத்துல இருக்கார். ரொம்ப ரொம்ப சூப்பரான மாதமாக தான் இது இருக்குது. இந்த மாதம் பிறக்கிறதே மிதுன ராசி திருவாதிரை நட்சத்திரத்தில் தான் பிறக்குது. இந்த மாதம் மார்கழி மாதம் 16/12/2024 மிதுன ராசி திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறக்கிறதுனால நீங்கள் என்னென்னா மிதுன ராசியில் இருக்கக்கூடிய திருவாதிரை நட்சத்திரக்காரங்க பரிகாரம் பண்ணிக்கணும். உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஏழை எளியவர்களுக்கு வஸ்திர தானம் பண்ணுங்கள். இந்த திருவாதிரை நட்சத்திரக்காரங்க ஒவ்வொரு மாதம் பிறக்கிறதுக்கும் ஒவ்வொரு பலன்கள் இருக்குது. இந்த மார்கழி மாதம் சடசெய்தி புண்ணிய காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறக்கிறதுனால நீங்கள் என்ன பண்ணணும்னா, இப்போ அந்த டைமில், அதாவது பிறக்கிற அந்த காலையில் 16ஆம் தேதி காலையில் ஒரு வேஷ்டியோ சட்டையோ அல்லது சேலையோ ஏழை எளியவர்களுக்கு, அதாவது நமக்கு தெரிஞ்சவங்களுக்கு தானம் கொடுக்கக்கூடாது. தானம்னாலே தெரியாதவர்களுக்கு எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் கொடுக்கறதுக்கு பேர் தான் தானம். அதை வஸ்திரத்தை கொண்டு போய் தானம் பண்ணுறது மூலிமா இது ரொம்ப ரொம்ப நல்லது. வஸ்திரத்தை தானம் பண்ணுறது மூலிமா அந்த மாதம் இல்லை, அடுத்த மாதம், அதாவது அடுத்து மார்கழி மாதம் வரைக்குமே உங்களுக்கு நல்ல நல்ல பலன்கள் கிடைக்கும். வருமானத்தில் எந்த தடையுமே இருக்காது. முடிஞ்ச அளவுக்கு இதை பண்ணுங்கள். பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்ல 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு நல்ல வருமானத்தை உண்டு பண்ணி கொடுப்பாரு. இது வரைக்கும் இருந்த தடைகள்லாம் நீங்கி நல்ல வருமானம் அப்படிங்கிறது இந்த மாதம் இருக்குது. 7ஆம் இடத்துல சூரியன் வரதுனால பார்ட்னர்ஷிப் மூலிமா உங்களுக்கு ஒரு நல்ல ஆதாயம் உண்டு. அதே மாதிரி 2 கூடைய சந்திரன் இந்த மாதம் பிறக்கும் போதே உங்கள் ராசியில் இருக்கனால வருமானம் எல்லாமே தேடி வரும். ரொம்ப நாளாக வெளியில் பணம் கொடுத்துருக்கிறதெல்லாம் இந்த மாதம் அது நீங்கள் கேளுங்க. அதுக்கு உண்டான சோர்ஸ் தன்னால் அமைப்புகள் இருக்குது. பார்ட்னர்ஷிப் மூலிமா நல்ல ஆதாயம் உண்டுன்னு சொன்னேன்ல. அதே மாதிரி புதன், உங்களுடைய ராசி அதிபதி சனி ராசி அதிபதி புதன் சனியோடைய பார்வையில் இருக்கார். அது மட்டும் இல்லாமல் 6ஆம் இடத்துல இருக்கார். தேவையில்லாத, அதாவது நீங்கள் என்ன தான் முதலீடு போட்டாலும் சரி, இல்லை வேறு எதாக இருந்தாலும் சரி, பார்ட்னர் மேலே ஒரு கண்ணு வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. பார்ட்னரை கண்காணிக்கணும். பார்ட்னர் என்ன செய்கிறாரு அப்படிங்கிறத நீங்கள் கண்காணிக்காமல் விட்டீங்க அப்படின்னா அவர் ஏமாற்றுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. கோச்சாரத்தில் எல்லா ராசிக்கும் இது பொதுவானதான். கோச்சாரத்தில் சனி புதனை பார்த்தாலே, அதுவும் இல்லாமல் முக்கியமாக பாதிக்கப்பட போகிறது திருவாதிரை நட்சத்திரக்காரங்கள். அது மட்டும் இல்லாமல் மிதுன ராசி, கன்னிராசி, இவங்க எல்லாமே ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய மாதம் தான் இந்த மாதம். அதே மாதிரி 2ஆம் இடத்துல செவ்வாய் நீச்சமாக இருக்குது. 11 கூடைய செவ்வாய் நீச்சமாக இருக்குது. பல வகைகளில் இருந்து உங்களுக்கு வருமானம்ங்கிறது அள்ளி கொடுக்கக்கூடிய காலகட்டமாக தான் இது இருக்குது. கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் பிளான் பண்ணீங்க அப்படின்னாலே நீங்கள் என்னென்னா எல்லாத்தையுமே விளையாட்டுத்தனமாக எடுத்துக்கக்கூடாது. ஒரு விஷயத்தை முடிவு பண்ணினீங்க அப்படின்னா உங்கள் ஈஸியாக மற்றவங்க 10 தடவை போடுற ஒரு விஷயத்தை உங்களால் ஈஸியாக ஒரே டைமில் போட்டு ஜெயிக்க முடியும். ஆனால் என்னென்னா உங்ககிட்ட பிடிக்காத ஒரே விஷயம் எல்லாத்தையுமே விளையாட்டுத்தனமாக அலட்சியமாக எடுத்துக்கிறது. ஆனால் நீங்கள் சின்சியராக இருந்துட்டீங்க அப்படின்னாலே பெரிய லெவலில் வர முடியும். மிதுன ராசிக்கு எப்போவுமே கொஞ்சம் ஸ்டார்டிங் ட்ரபிள் தான். மற்றபடி அவங்க பிக்கப் பண்ணிட்டாங்க அப்படின்னா பெரிய லெவலில் போயிட்டே இருப்பீங்க. அதை மட்டும் இந்த மாதம் அதை மைண்டில் வச்சுக்கோங்க. நல்ல சம்பாதிக்க முடியும். நல்ல இன்கம் அப்படிங்கிறது உறுதியாக உண்டு. 6ல் உங்கள் ராசி அதிபதி இருக்கார். உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்குலாம் இது ரொம்ப சூப்பரானது. உத்தியோகத்தில் நீங்கள் இவ்வளோ நாளாக பட்ட கஷ்டங்கள் இது எல்லாமே ஒரு முடிவுக்கு வரும். நல்ல அமைப்பு தானாக தேடி வரும். ஒரு சிலருக்கு வேலை மாற்றம் கிடைக்கும். ரொம்ப நாளாக இந்த கம்பெனியில் போய் வேலை பார்த்தா நல்லா இருக்கும்னு நீங்கள் நினச்சிட்ருப்பீங்க. அது எல்லாமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அதுக்குண்டான அமைப்பு தன்னால் தேடி வருங்க. ரொம்ப ரொம்ப அருமையான காலகட்டமாக இது இருக்குது. இந்த இதை கரெக்டாக இந்த மார்கழி மாதத்தை நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணிட்டீங்கனாலே அடுத்த ஒரு வருஷத்துக்கு உங்களுக்கு பிரச்சனையே இல்லை. அந்தளவுக்கு இந்த மாதம் உங்களுக்கு அருமையாக இருக்குது. படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு எல்லாமே படிப்பில் ரொம்ப கவனம் தேவை. படிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். பிஸ்னஸாக இருந்தாலும் சரி, உத்தியோகமாக இருந்தாலும் சரி, வருமானத்தில் எந்த தடையுமே கிடையாது. ஆனால் 8ல் சுக்கிரன் இருக்கனால பெண்கள் வழி விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருங்க. ஒரு பெண்ணால் தேவையில்லாத அவமானமோ அல்லது பிரச்சனையோ வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருங்க. அதுதான் நல்லது. பொதுவாகவே இரக்க குணம் படைத்தவங்களாக நீங்கள் இருக்கனால யாராவது ஹெல்ப்புன்னு கேட்டுட்டா உடனடியாக செய்யக்கூடிய நபராக நீங்கள் இருப்பீங்க. இந்த மாதம் ஒவ்வொரு உதவியுமே யோசித்து இவங்களுக்கு நம்ம அதை செய்யலாமா வேண்டாமான்னு யோசித்து செய்யுங்க. இல்லைன்னா அதனால உங்களுக்கு பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது.
பெண்களுக்கு வந்து அஷ்டமத்தை சுக்கிரன் இருக்கனால பெண்கள்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். வெளியில் எங்கேயாவது போகிறதுனா கொஞ்சம் நீங்கள் வீட்டில் இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு போங்க, அதான் நல்லது. அதே மாதிரி தேவையில்லாமல் குடும்ப நபர்கள்கிட்ட வந்து சண்டை போடுறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. கணவனாக இருந்தால் மனைவியும், மனைவியாக இருந்தால் கணவன்கிட்டையும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி போகக்கூடிய காலகட்டம். வருமானத்தில் எந்தவித பிரச்சனையும் இல்லை. வருமானம் வரக்கூடிய நேரத்தில் குடும்பத்தில் சண்டை அப்படிங்கிறத தவிர்க்கிறது நல்லது. குடும்பஸ்தானத்தில் 6 கூடையவர் நீச்சம் பெற்று இருக்காரு. வாய்வெளி வந்து சண்டையாகும். அது வந்து என்னென்னா பெரிய சண்டையாக போய் முத்திரும். அப்புறம் சனியோட பார்க்கறனால அந்த சண்டை வந்து ஒரு நாளில் முடியக்கூட சண்டை 1 மாதம் இழுத்துக்கிட்டே போயிடும். அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும். பேசுகிறது வந்து உங்கள் மேலே தப்பு இல்லைன்னா கூட நீங்கள் கொஞ்சம் இந்த மாதம் அமைதியாக போய்க்கிறது நல்லது. அதாவது தேவையில்லாத வார்த்தைகள் வந்து வரக்கூடாது. அப்படி வந்தாலும் உடனே சாரி கேட்டுட்டிங்கன்னா அது அத்தோட முடிஞ்சு போயிடும். ஹெல்த் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கவனமாக இருங்க. ஒரு சிலருக்கு மருத்துவ செலவு உண்டு. கோர்ட்டு கேஸு பிரச்சனையில் இது வந்து ஆதாயம் உங்களுக்கு தான். கோர்ட்டு கேஸு பிரச்சனையெல்லாம் வந்து உங்களுக்கு ஃபேவராக வரத்துக்கு உண்டான அமைப்பு இருக்குது. பெரிய லெவலில் வந்து உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. கடன் சம்மந்தப்பட்ட பிரச்சனைக்கு வந்து இந்த மாதத்தில் ஏதாவது ஒரு தீர்வு கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. உத்தியோக ரீதியாக இருக்கக்கூடிய விஷயங்கள் நீங்கள் லோன் போட்டிங்கன்னா கிடைக்கும். ஒரு சிலருக்கு வந்து வாகன பிராப்தம் இருக்குது. 4 கூடிய புதன் 6ஆம் இடத்துல இருக்கனால வீடு கட்டக்கூடியது, வாகனம் வாங்கக்கூடிய அமைப்புகள்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்குண்டான விஷயங்களை நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். கண்டிப்பாக அது உங்களுக்கு கிடைக்கும். கலைத்துறை சம்மந்தப்பட்டவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப சூப்பரான மாதம்தான். சின்ன விஷயத்தை செய்ய போய் பேரு புகழ் எல்லாமே தானாக தேடி வரும். ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதுன்னா அது மூலிமா பெரிய புகழ் அடைகிறதுக்கு நிறைய பாராட்டுகள் கிடைக்கிறது, அங்கீகாரம் கிடைக்கிறது, நல்ல வருமானம் அது மூலிமா ஈட்டுறது, நிரந்தரமான செல்வ வளம், நிரந்தரமான பேரும் புகழும் எல்லாமே கிடைக்கக்கூடிய அமைப்பு இந்த மாதம் இருக்குது. கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. அரசாங்க துறையில் இருக்கவங்களோ அதாவது அரசியல் சம்மந்தப்பட்டவங்களோ வந்து ரொம்ப ரொம்ப நல்ல காலம்தான் இது. 10ஆம் இடத்துல வந்து உங்களுக்கு ராகு இருக்கனால அருமையான பல வகையில் இருந்து வருமானங்கள், அதே மாதிரி பல வகையிலேருந்து உங்களுக்கு ஆதரவுகள் இது எல்லாமே கிடைக்கும். பொலிட்டீஷியனாக இருந்தால் சூப்பரான டைம் இது. கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கிறதுல தான் இருக்குது. 4ஆம் இடத்துல கேது இருக்கனால உங்களோட பதவிகளை எப்போ தட்டி பறித்து இன்னொருத்தவங்க வாங்கலான்னு காத்துக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கு இடம் கொடுக்காதீங்க. கொஞ்சம் கவனமாக செயல்படணும். அலட்சியம் இல்லாமல் இருந்தாலே இந்த மாதம் எல்லாமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. 9ல் இருக்கக்கூடிய சனி வந்து குருமார்களுடைய ஆசிகள் உங்களுக்கு கிடைக்கும். நீண்ட தூர பிரயாணம் பண்ணி ஒரு புனித யாத்திரை மேற்கொள்ளக்கூடிய அமைப்பு. இந்த மாதம் வந்து ஒரு தெய்வீக மாதமாக இருக்கனால உங்களால் என்ன முடியுதோ அந்த தெய்வ வழிபாடு பண்ணும்போது இன்னும் கூடுதலான சிறப்பான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதத், ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்றைக்கி நம்ம வந்து மார்கழி மாத பலன்கள் வந்து துலா ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். துலா ராசிக்கு வந்து ரொம்ப அருமையான மாதம் தான் இது. ஏன்னா உங்கள் ராசி அதிபதி சுக்கிரன் வந்து 4ஆம் இடத்துல திக்பலம் பெறுறாரு. திக்பலம் அப்படிங்கிறது உச்சபலத்தை விட அதிகமான பலன்கள். ஸோ துலா ராசியை பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப ரொம்ப அதிர்ஷ்டமான மாதமாக தான் இருக்க போகுது. அது இல்லாமல் 11 கூடிய சூரியன் வந்து லாபஸ்தான அதிபதி வந்து 3ஆம் இடத்துல இருக்காரு. உங்களுக்கு குரு அஷ்டமத்தில் இருந்தாலும் கூட வருமானத்தில் எந்த தடையுமே கொடுக்க மாட்டார். தொழில் ரீதியாக வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அருமையான காலகட்டம். 2, 7 கூடிய செவ்வாய் வந்து 10ஆம் இடத்துல நீச்சமானார். ஆனால் நீச்சமானாலும் நல்லது தான். ஏன்னா நீச்சபங்க ராஜயோகம் பெறுறாரு. ஏன் அப்படின்னா சுக்கிரன் அதை பார்க்குறாரு. சுப கிரகம் உங்களுடைய ராசி அதிபதி சுக்கிரன் வந்து 10ஆம் இடத்தை பார்க்குறாரு. அது இல்லாமல் நீச்சபங்க ராஜயோகம் பெறுறாரு செவ்வாய். அப்போது வருமானம் வந்து ஒரு வழியில் தான் வரும் அப்படின்னு சொல்லவே முடியாது. பல வகையில் இருந்து உங்களுக்கு வரதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. இந்த மாதத்தில் வந்து நீங்கள் தூங்கவே கூடாது. அந்தளவுக்கு வந்து வரக்கூடிய பணத்தை எல்லாமே சேர்த்து வைங்க. அதுதான் வந்து பெரிய லெவலில் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்க போகுது. இந்த மாதம் அப்படிங்கிறது வந்து பெரிய லெவலில் உங்களுக்கு இருக்குது. இன்கம் அப்படிங்கிறது வந்து ஒரு வகையில் வராது, பல வகையில் வரப்போகுது. நீங்கள் பிஸ்னஸுக்காக நிறைய அலைச்சல்களை மேற்கொள்ளணும். சிறு தூர பிரயாணங்கள் உண்டு. அதே மாதிரி 6ஆம் அதிபதி உங்களுக்கு வந்து இந்த துலா ராசியை பொறுத்த வரைக்கும் 6 கூடையவர் 8ல் இருக்காரு. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா உங்களுக்கு தெரியாமையே உங்களோட விஷயங்கள்லாம் வந்து மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. 6 கூடையவர் எப்போல்லாம் 8க்கு போகிறாரோ அப்போது 6ஆம் அதிபதி குருவாக இருந்து அவர் அஷ்டமத்துக்கு போயிருக்காரு. அப்போது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். கையெழுத்து போடக்கூடிய விஷயங்கள்,
அப்புறம் வந்து இன்னொரு விஷயத்த வந்து ஷேர் பண்ணுறது, ஒரு ஸ்டாஃபை பற்றி இன்னொருத்தங்கிட்ட பேசுகிறது, இந்த மாதிரி விஷயங்களில் கவனமாக இருங்க. இல்லை அப்படின்னா தேவையில்லாத டென்ஷன்கள், டிப்ரெஷன் இது எல்லாமே தானாக வந்துடும். உத்தியோகத்தில் இருக்கவங்க மட்டும் கொஞ்சம் கூடுதலான கவனம் இருக்கணும். உயர் பொறுப்புகளில் உயர் அதிகாரியாக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் மற்றவங்கள வச்சு வேலை வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுக்குண்டான ப்ரெஷர் நிறைய இருக்கும். ஆனாலும் உங்களுடைய விஷயங்கள் எல்லாத்துலேயுமே நீங்கள் கவனமாக இருக்கிறது தான் ரொம்ப நல்லது. நீண்ட தூர பிரயாணங்கள் உறுதியாக உண்டு. உத்தியோக ரீதியாவோ அல்லது தொழில் ரீதியாவோ நீண்ட தூர பிரயாணங்கள் இருக்குது. உங்களுக்கு வந்து 12 கூடிய புதன் வந்து 2ஆம் இடத்துல இருக்கார். வருமானங்கள் வரும். அதே மாதிரி செலவுகளும் அது இருக்குது. அதை நீங்கள் வந்து சுப விரயமாக மாற்றிக்கிறது தான் நல்லது. ஏதாவது ஒரு விஷயங்களில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இல்லைன்னா வீடு, வண்டி, வாகனங்கள் வாங்குறதுக்காக இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஏதாவது ஒரு வகையில், ஏன்னா 12 கூடியவர் 2ல் வரும்போது ஒரு விரயம் இருக்குது. ஏதாவது ஒரு நல்ல விரயமாக நீங்கள் பண்ணுங்கள். இன்வெஸ்ட்மெண்ட்டாக மாற்றிக்கிட்டீங்க அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப சிறப்பான பலன்களாக இருக்கும். 2 கூடையவரும் 7 கூடையவரும் 10ல் நீச்சமாக இருக்கனால உங்களோட பார்ட்னர்ஸ்க்கு இடையே இந்த பிரச்சனைகள் வந்து கொஞ்சம் கொஞ்சம் அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி குடும்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல இணக்கமான சூழ்நிலைங்கிறது உருவாகாது. குடும்பத்தில் அனுசரணை அப்படிங்கிறது இந்த மாதம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும், செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்கள்லையும் ரொம்ப கவனமாக இருக்கணும். நீங்கள் வெளியில் பிஸ்னஸுக்கு உத்தியோகத்துக்கும் போகும்போது ரொம்ப நல்லது. அதே நேரத்தில் குடும்பத்தில் வந்து பிரச்சனைகளை உண்டு பண்ணும். ஏன்னா 2, 7 கூடிய செவ்வாய் வந்து 10ஆம் இடத்துல நீச்சமாக இருக்குது. தேவையில்லாமல் பேசுகிறதும் தேவையில்லாத செயல்களை செய்கிறதும் குடும்பத்தில் வந்து சண்டை சச்சரவுகள், பிரிவினைக்கு உள்ளாக்கிறோம். அதனால் ரொம்ப கவனமாக இருங்க. முருகன் வழிபாடு பண்ணுங்கள். மருதமலை போயிட்டு வாங்க. உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகன் கோவில் வழிபாடு பண்ணுங்கள். அது இன்னும் நல்ல சிறப்பான பலன்களை உங்களுக்கு கொடுக்கும். படிக்கக்கூடியவங்க வந்து படிப்பில் நல்ல மார்க் எடுக்கக்கூடிய நிலை, பெரிய லெவலில் வரதுக்குண்டான அமைப்புகள், உயர்கல்வியை பொறுத்த வரைக்கும் பெரிய லெவலில் சாதனை படைக்கிறதுக்கு உண்டானது, ஸ்டேட் ரேங்க் எடுக்கிறது, அந்த மாதிரி அமைப்புகள் வாய்ப்புகள்லாம் இருக்குது. அதாவது படிப்பு முடிச்சுட்டு, அதாவது பிளேஸ்மெண்ட்டுக்கு வந்து நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்கள். உங்களுடைய காலேஜ்லேயே வந்து கேம்பஸில் வந்து நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்கள். கண்டிப்பாக பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிறது உறுதியாக உண்டு. நீண்ட தூரம் வந்து போகக்கூடிய அமைப்புகள் இருக்குது. அதே மாதிரி ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு வேலை தானாக தேடி வர்றது, இந்த கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்களை எழுதியிருக்கவங்களுக்கு வந்து நல்ல மார்க், இந்த கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்லாம் எழுதியிருக்கவங்களுக்கு வந்து இந்த மாதம் வந்து நல்ல ரிசல்ட் வரதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. தகவல் தொடர்பு சார்ந்த விஷயங்களில் இருக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல மாதமாக தான் இருக்குது. பெண்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்ல அதிர்ஷ்டகரம். ஆடை ஆபரண சேர்க்கை, நினச்சது எல்லாமே வாங்கக்கூடிய அமைப்பு. நீங்கள் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு விஷயமெல்லாம் தானாக தேடி வரும். ஒரு சிலருக்கு வாகனம் வாங்கக்கூடியது, நகை வாங்கக்கூடிய அமைப்புகள், இந்த எல்லாமே இந்த மாதம் இருக்குது. 5ஆம் இடத்துல சனி இருக்கார். உங்களுக்கு அவர் புதனை பார்க்குறாரு. காதல் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வந்து இது வரைக்கும் ஏதாவது ப்ராப்ளம் இருந்தாலுமே வந்து இதெல்லாமே சால்வ் ஆகிறது. பிரிந்தவர்கள் சேர்க்கை, இது எல்லாமே உங்களை வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணவங்க கூட புரிஞ்சுக்கிட்டு சேர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு சிலருக்கு வந்து திருமண பிராப்தம் அப்படிங்கிறது வந்து இந்த காலத்தில் வந்து தேடி வரதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. அதை இனிஷியேட் பண்ணுங்கள். அடுத்தடுத்து வர காலகட்டங்களில் வந்து அந்த இது வந்து உங்களுக்கு சுமூகமான முறையில் முடிகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. மார்கழி மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து கலைத்துறை சம்மந்தப்பட்டவங்களுக்கும் சரி, அரசியல் சம்மந்தப்பட்டவங்களுக்கும் இது ரொம்ப சூப்பராக தான் இருக்குது. அதாவது அரசியல் சம்மந்தப்பட்டவங்களுக்கு வந்து 4ஆம் இடத்துல சுக்கிரன் திக்பலம் பெற்றிருக்கனால பதவி அப்படிங்கிறது தானாக தேடி வரும். இல்லைன்னா நீங்கள் நீண்ட நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்த அந்த பதவி வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. கலைத்துறை வந்து ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. பெரிய லெவல் நீங்கள் தெரிகிறது, சாதிக்கிறது எல்லாமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. இதில் துலா ராசியை பொறுத்த வரைக்கும் இன்கம் அப்படிங்கிறது இந்த மாதம் நிறைய வரதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. இதில் ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதத், ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்றைக்கி நம்ம மார்கழி மாத பலன்கள் வந்து சிம்ம ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். பொதுவாகவே சிம்ம ராசிக்கு இந்த மாதம் வந்து ரொம்ப அதிர்ஷ்டகரமான மாதம் தான் நான் சொல்லுவேன். உங்களுடைய ராசி அதிபதி சூரியன் 5ஆம் இடத்துக்கு வராரு. 5ஆம் இடம் எது அப்படின்னா லக்ஷ்மியோடைய ஸ்தானம். 5ஆம் இடத்துல வந்து முழு அதிர்ஷ்டமும் அங்கே தான் இருக்குது. ஸோ அதனால் நீண்ட நாளாக ஒரு விஷயத்துக்காக காத்துட்ருக்கீங்க, ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா அந்த விஷயம் வந்து இந்த மாதம் வந்து
வந்து தானாக தேடி வரக்கூடிய மாதமாக தான் இது இருக்குது. இது பொதுவாகவே வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அதிர்ஷ்டம் கொடுக்கக்கூடிய மாதமாக தான் இது இருக்குது. 10க்குடைய சுக்கிரன் வந்து உங்களுக்கு 6ஆம் இடத்துல இருக்கார் இந்த மாதம். நீங்கள் வந்து வருமானம் வந்து பல வகையிலேருந்து உங்களுக்கு வரக்கூடிய காலகட்டம். சனியோடைய பார்வை வந்து உங்களுடைய ராசிக்கு இருக்குது. இது ஒன்று தான் வந்து மைனஸு. ஆனால் சனி வந்து உழைக்கக்கூடிய நபர்களுக்கு எல்லா விஷயத்துலையும் கரெக்டாக இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து எந்த கெடுதலும் செய்ய மாட்டார். பொதுவாகவே ஒரு 7.5 சனினாலும் சரிங்க, அதே மாதிரி அஷ்டமத்து சனினாலும் சரி, கண்ட சனினாலும் சரி, சிம்ம ராசிக்கு பெரிய லெவலில் பாதிப்பு வராது. ஏன் அப்படின்னா சூரியன் சந்திரன் வந்து அப்பா பையன் அப்படிங்கிற கான்செப்டை தாண்டி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நேர்மையாக இருக்கிறவங்களுக்கு, கரெக்டாக எல்லா விஷயத்துலையும் கரெக்டாக நடந்துக்கிறவங்களுக்கு வந்து சனி எப்போவுமே பெரிய லெவலில் பாதிப்பை கொடுக்க மாட்டார். சிம்ம ராசிக்காரங்க எல்லா விஷயத்துலையும் ரொம்ப ஜென்யூனாக இருக்கக்கூடியவங்க, உண்மையை பேசுகிறவங்க, நேர்மையாக இருக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க. ஸோ அவங்களுக்கு சனி பெரிய லெவலில் தீங்கு செய்ய மாட்டார். அதனால் எப்பவும் போல் பாசிட்டிவாக இருங்க, உங்களுடைய கடமைகளை செய்யுங்க. எல்லா இதுவுமே வந்து உங்களுக்கு, அதாவது சனியோடைய எந்த பாதிப்புமே இல்லாமல் எடுத்த எல்லா விஷயமுமே சக்ஸஸில் தான் முடியும். பிஸ்னஸ் மூலிமா நல்ல வருமானம் அப்படிங்கிறது இருக்குது. 2 கூடிய புதன் வந்து உங்களுக்கு 4ஆம் இடத்துல இருக்கார் இந்த மாதம். ரொம்ப ரொம்ப உற்பத்தி சார்ந்த தொழிலெலாம் ரொம்ப சூப்பர். அதே மாதிரி இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் அதில் வந்து பெரிய லெவலில் போகும். நல்ல வருமானம், அதாவது லாபம் மட்டும்தான் இந்த மாதம் உங்களுக்கு நிறைய வரக்கூடிய அமைப்பு. அதே மாதிரி உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்குலாம் நல்ல ப்ரொமோஷன்ஸு, நீண்ட நாளாக ஒரு விஷயத்தை எதிர்பார்த்துட்டு இருந்ததெல்லாம் இந்த மாதம் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது. உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப சூப்பரான மாதம்னு சொல்லலாம். அந்தளவுக்கு நிறையா அதிர்ஷ்டம் தானாக இருக்குது. இவ்வளோ நாளாக உங்களோட விஷயங்கள் வந்து தேங்கி கிடந்த விஷயங்கள் எல்லாமே இந்த மாதம் மூவ் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு. அதே மாதிரி அதாவது பூர்வீக சொத்துக்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் நீங்கி பூர்வீக சொத்துக்கள் தானாக தேடி வரும். அதே மாதிரி தாயார் வழி சொத்துக்களும் தேடி வரும். பூர்வீக சொத்துக்களும் தாயார் வழி சொத்துக்களும் இந்த மாதம் வந்து உறுதியாக உண்டு. தாயாருக்கு உடல்நிலை பாதிப்புகள் இருக்குங்க. ஏன்னா 4 கூடிய செவ்வாய் வந்து உங்களுக்கு 12ஆம் இடத்துல நீச்சமாக இருக்காரு. அதனால் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். தாயாருடைய உடல்நிலையிலும் கவனமாக இருக்கணும். நீங்கள் வண்டி வாகனங்களில் போகும்போது கவனமாக இருக்கணும். ஏன்னா உங்களுக்கு வந்து 9 கூடையவரும் 4 கூடையவரும் செவ்வாயாக இருக்கார். 9ஆம் இடம் தான் வந்து அப்பான்னு சொல்லக்கூடியது, 4ஆம் இடம்ங்கிறது அம்மா. அப்போது தாயாரோ அல்லது தந்தையாருக்கோ வந்து ஒரு சின்ன கண்டம் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் பயப்பட வேண்டாம். முருகன் வழிபாடு செவ்வாய்க்கிழமை காலையில் 6 to 7 முருகனுடைய வழிபாடு பண்ணுங்கள். எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, செவ்வாய் 12ஆம் இடத்துல நீச்சமாகி அவர் 8ஆம் பார்வையை சனியை பார்த்துட்றாரு. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சுக்கிரனுடைய பார்வையும் கிடைக்கிது. அதனால் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. சுக்கிரனுடைய பார்வை வந்து ஓரளவு கொஞ்சம் அனுகூலம் கொடுத்தாலும் சனியோடைய பார்வை இருக்கு இல்லையா, அதனால் ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லது. வண்டி வாகனங்களில் போகும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். உங்களுடைய உடல்நிலையிலையும் நீங்கள் கவனமாக இருக்கணும். நீங்கள் இந்த மாதம் கவனமாக இருக்க வேண்டியது நீங்கள் வண்டி வாகனங்கள்லேயும் உங்களோட உடல்நிலைகள்லேயும் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். ஒரு சிலருக்கு வந்து வெளிநாடு போகக்கூடியது, தொழில் ரீதியாகவோ உத்தியோக ரீதியாகவோ வெளிநாடு போகக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்குது. குடும்பத்தில் இதுவரைக்கும் இருந்த பிரச்சனைகள்லாம் நீங்கி சுமூகமான உறவுகள் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. படிப்பில் வந்து நல்ல மார்க் எடுக்கக்கூடிய அமைப்புகள், படிப்பில் முன்பை விட நல்ல ஆர்வம், தானாகவே சின்சியாரிட்டியில் வரதுக்கு உண்டான அமைப்புகள் இந்த மாதம் இருக்குது. உயர்கல்வி படிக்கிறவங்களுக்கு நல்ல ரேங்க் ஹோல்டராக வர்றது, அதே மாதிரி படித்து முடிச்சுட்டு கேம்பஸ்லேயே ஒரு நல்ல பிளேஸ்மெண்ட்டுக்கு போகிறதெல்லாம் வந்து இந்த மாதம் நடக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது. 3 கூடிய சுக்கிரன் வந்து 6ஆம் இடத்துல இருக்கார். சிறு தூர பிரயாணங்கள் உறுதியாக உண்டு. ஒரு சிலருக்கு வந்து இடமாற்றம், உத்தியோக ரீதியாகவோ அல்லது தொழில் ரீதியாகவோ இடமாற்றம் அப்படிங்கிறது உறுதியாக உண்டு. நீண்ட தூர பிரயாணம் பண்ணி ஒரு கோவிலுக்கு போகிறது, புனித யாத்திரைகளில் கலந்து கொள்வது, இந்த மாதிரி அமைப்புகள் இருக்குது. அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய ராகு வந்து கெட்டவன் கிட்டிடும் ராஜயோகம்னு சொல்லுவாங்க. அஷ்டமத்தில் ராகுவும் 2ல் கேதுவும் இருக்குது. திடீர்னு ஒரு லாட்ரியோ அல்லது புதையலோ ஏதாவது உழைக்காத வருமானம் வந்து இந்த மாதம் வருது. ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதி 5ல் இருக்கார், அஷ்டமத்தில் ராகு இருக்கார். ஸோ அதனால் வந்து உங்களுக்கு திடீர்னு ஒரு உழைக்காத வருமானம், லாட்ரியோ புதையலோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அது போக 2ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய குரு வந்து 10ஆம் வீட்டில் இருந்து 2ஆம் இடத்தை பார்க்குறதுனால நல்ல வருமானம், திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம், அந்த மாதிரி அமைப்புகள் தாராளமாக இந்த மாதம் நீங்கள் எதிர்பார்க்கலாம். கலை சம்மந்தப்பட்டவங்களுக்கு வந்து இது ஒரு நல்ல உயர்வான மாதம் தான். பெரிய லெவலில் நீங்கள் தெரிவிங்க, உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். இது எல்லாமே ரொம்ப ரொம்ப
அரசாங்கத்தில் இருக்கவங்களோ அல்லது அரசியல்வாதிகளோ வந்து இந்த மாதம் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சனியோடைய பார்வை இருக்குது. சனியும் சந்திரனும் இருக்கிறனால அது புணர்ப்பு தோஷம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தோஷம். ஸோ அதனால் உங்களுக்கு வந்து நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை செய்யும்போது மாட்டி விடுறதுக்குன்னே சில பேர் இருப்பாங்க. பொதுவாகவே வந்து என்ன சொல்கிறதுன்னா 6 கூடைய சனி வந்து ஏழாம் இடத்துல இருந்து உங்கள் ராசியை பார்க்குறாரு. எதிரிகள் வந்து பொதுவாக சிம்ம ராசிக்கு அதிகமாக இருப்பாங்க. ஏன்னா நீங்கள் எல்லா விஷயத்துலையுமே கரெக்டாக இருப்பீங்க. டைம் டு டைம் செய்வீங்க. பர்ஃபெக்ஷன் அப்படிங்கிறது இயல்பாக உங்களோட இதுலேயே இருக்குது. அதனால் வந்து யாருமே எதுவுமே குறையே கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு நீங்கள் ஒரு ஒர்க்கை பார்க்குறதுனால உங்களுக்கு எதிரிகள் வந்து இயல்பாகவே உருவாயிருவாங்க. ஜெலஸ் அப்படிங்கிறது தானாகவே வந்துடும். ஸோ அதனால் அந்த ஜெலஸ்லேருந்து நீங்கள் தப்பிக்கணும். பொதுவாகவே உங்களுக்கு திருஷ்டி தோஷம் வந்து இந்த 2.5 வருஷமாகவே இருந்துகிட்டு இருக்குது. என்ன அப்படின்னா 6 கூடிய சனி வந்து உங்கள் ராசியை பார்க்குறாரு. 6 கூடியவர் எப்போல்லாம் வந்து ராசியை பார்க்குறாரோ அப்போல்லாமே வந்து திருஷ்டி தோஷம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸோ அதனால் திருஷ்டி தோஷத்தை வந்து திருஷ்டி சுற்றி போட சொல்லுங்கள். வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்களை திருஷ்டி சுற்றி போடுங்க. அடிக்கடி திருஷ்டி கழிக்கிறதே ஒரு பெரிய பரிகாரம் தான் இந்த கண்டச்சனிக்கு. இந்த இது வந்து ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுங்கள். இந்த எதிரிகள் தொந்தரவுலேருந்து நீங்கள் தப்பிக்கணும் அப்படின்னா வீர ஆஞ்சநேயர் வழிபாடு கம்பல்சரி சனிக்கிழமை ஈவினிங் சூரியன் அஸ்தமனம் ஆனதுக்கப்புறம் பண்ணுங்கள். அது வந்து உங்களுக்கு பெரிய லெவலில் ஹெல்ப் பண்ணும். இந்த கண்டச்சனியிலேருந்து உங்களுக்கு தப்பிக்கிறதுக்கு அதுதான் வந்து அந்த வழிபாடு மட்டும்தான் உங்களுக்கு உதவி செய்யும். அரசாங்கத்தில் இருக்கவங்களுக்குலாம் மற்றபடி எல்லா விஷயத்துலையும் இன்கம் அப்படிங்கிறதுல ரொம்ப நல்லது. அரசாங்கம் அரசியல் துறை சம்மந்தப்பட்டவங்க எல்லாத்துக்குமே இன்கம் அப்படிங்கிறது நல்லா இருக்குது. ஹெல்த் விஷயத்தில் மட்டும் இந்த மாதம் ரொம்ப கவனமாக இருந்துட்டாலே மாதம் வந்து ஒரு சிறப்பான மாதமாக தான் சிம்ம ராசிக்கு இருக்கும். இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதத், ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்றைக்கி நம்ம மார்கழி மாத பலன்கள் கன்னி ராசிக்கு எப்படி இருக்குதுன்னு பார்க்க போகிறோங்க. இந்த மார்கழி மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு நல்ல அருமையான மாதமாக தான் இருக்குது. ஏன்னா உங்களுக்கு 9 கூடிய சுக்கிரன் வந்து 5ஆம் இடத்துல இருக்கார். நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய மாதமாக தான் இந்த மாதம் உங்களுக்கு இருக்க போகுது. 4ஆம் இடத்துல வந்து சூரியன் வந்திருக்காரு. இதுவும் ஒரு நல்ல அமைப்பு தான். ஆல்ரெடி உங்களுக்கு 6ஆம் இடத்துல வந்து சனி இருக்கார். இது வந்து உத்தியோகத்தில் உங்களுக்கு இன்னும் சிறப்பான பலன்கள். அது மட்டும் இல்லாமல் 9ல் வந்து உங்களுக்கு குரு இருக்கார். இது இந்த மார்கழி மாதம் அப்படிங்கிறது வந்து ஒரு சிறப்பான மாதம், நல்ல அதிர்ஷ்டமான மாதம் தான். புதிய புதிய விஷயங்கள் எல்லாமே வந்து தானாக தேடி வரதுக்குண்டான மாதமாக தான் இந்த இது இருக்கும். கடைசி வருஷமாக இருக்க போகிறதுனாலே என்னன்னு தெரியல, இது ஒரு ஸ்டார்டிங் அப்படிங்கக்கூடியதை வச்சுக்கோங்க. ஆனால் என்னென்னா உங்களுடைய மைண்ட் செட்டப்பை வந்து நீங்கள் பெரிய லெவலில் பாசிட்டிவாக மாற்றிக்கணும். ஏன்னா உங்களுடைய ராசியில் வந்து கேது இருக்கார். கேது இருக்கிற வரைக்கும் வந்து உங்களுடைய சிந்தனைகள் எல்லாமே ஓரளவு பாசிட்டிவாக போகும்போது இறக்கி விட்டுரும். அதுக்கப்புறம் நீங்களாக தானாக மறுபடியும் வந்து பாசிட்டிவாக ஆக்கிக்கணும். உங்களுடைய சுய முயற்சி தான். கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்குன்னு யாருமே இருக்க மாட்டாங்க. சுயமாக தான் நீங்கள் வருவீங்க. அதனால் சுயம் அப்படிங்கிறது நம்ம சுயம்பு, நம்ம ஒரு ஃபைட்டர் அப்படின்னு சொல்லி பாசிட்டிவாக தாட்டை நிறைய வளர்த்துக்கங்க. செல்ஃப் மோட்டிவேட் பண்ணிக்கங்க. உங்களை மோட்டிவேட் பண்ணுறதுக்கு யாருமே வரமாட்டாங்க. இது கன்னிராசிக்கு உண்டான ஒரு விஷயம். எப்போவுமே பொதுவாகவே எல்லா விஷயத்துலையும் நீங்கள் அப்டேட்டடாக இருப்பீங்க. தொழில் விஷயத்தில் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த மாதம். உங்களுக்கு 10 குடையவரும் ராசி குடையவரும் புதனாக இருக்கிறாரு. அவர் வந்து குருவோடைய பார்வையில் இருக்காருங்க. குரு வந்து 10ஆம் அதிபதியை பார்க்குறாரு. தொழிலில் வந்து நிறைய இன்கம் வரக்கூடிய காலகட்டம் தான். தொழில் மூலிமா நல்ல ஆதாயம் நீங்கள் எதிர்பார்த்துருக்கவே மாட்டீங்க. ஒரு பெரிய அமௌண்ட் வர்றதுக்கு உண்டானது, தொழிலை புதுசாக தொடங்குறதுக்கு ஒரு கடன் கிடைக்கிறது, பார்ட்னர்ஷிப் கிடைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் நடக்க போகுது. ஏன்னா 10ஆம் அதிபதி 7ஆம் அதிபதி பார்ட்னர்ஷிப்புக்கு எந்த ஸ்தானமோ அந்த அதிபதி பார்க்குறாரு. அதுவும் வந்து ஒரு நல்ல அமைப்பு தான். உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குது. 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி வந்து திடீர்னு ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுப்பாரு. உத்தியோக ரீதியாக வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ப்ரொமோஷனோ அல்லது வந்து இவ்வளோ நாளாக நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு இந்த இடத்துல போய் நம்ம வேலை பார்த்தா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருந்திருப்பீங்க. உங்களுடைய உழைப்புகள்லாம் வந்து அங்கீகாரம் அப்படிங்கக்கூடியது கிடைக்காம இருந்திருக்கும். இது எல்லாமே தானாக இந்த மாதம் தேடி வரதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. படிக்கக்கூடிய குழந்தைகள் வந்து படிப்பில் நல்ல ஆர்வம் செலுத்தக்கூடிய அமைப்பு. கல்வி காரகன் புதனே வந்து குருவோடைய பார்வையில் இருக்கார். படித்தா நமக்கு நல்ல லெவலில் வருவோம் அப்படின்னு உணர்ந்து படிக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் இருக்கும். படிப்பு ஸ்தானத்தில் சூரியன் இருக்குது. படிப்பில் முன்பை விட நல்ல ஆர்வம், நல்ல மார்க் எடுக்கக்கூடியது, பிரகாசம், இது எல்லாமே தானாக தேடி வரும். அதே மாதிரி 12 கூடிய சூரியன் 4ஆம் இடத்துல இருக்கார். வண்டி வாகனங்களில் போகும்போது கவனமாக இருக்கணும்.
தாயாருக்கு மருத்துவ செலவுகள் உண்டு. ஏன்னா 4 கூடையவர் வந்து பார்த்திங்கன்னா 9ஆம் இடத்துல இருக்கார். 12 கூடையவர் 4ல் வந்து உட்காந்துருக்காரு. அப்போ வந்து என்னென்னா தாயாருக்கு உடல்நிலையில் அதாவது உடல்நிலை பாதிப்பு ஏற்பட்டு அதனால் மருத்துவ செலவு அப்படிங்கிறது இருக்குது. அதனால் கவனமாக பார்த்துக்கங்க. கண்டம்லாம் கிடையாது, கவனமாக உடல்நிலையை பார்த்துக்கங்க. வண்டி வாகனங்கள் போகும்போது ஜாக்கிரதையாக போங்க. அதே மாதிரி 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கிரன் வந்து திடீர்னு ஒரு நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு. பெண்களுக்கெல்லாம் இது ரொம்ப ரொம்ப சூப்பரான மாதம். நீங்கள் நினச்ச விஷயங்கள், தொட்ட விஷயங்கள் எல்லாமே வெற்றியில் கொண்டு போய் முடியும். புது புது முயற்சிகள் பண்ண அது எல்லாமே வந்து உங்களுக்கு கை கொடுக்கும். வீட்டோடைய ஆதரவுகள், குடும்ப நபர்களுடைய ஆதரவுகள் இவ்வளோ நாளாக கிடைக்கலனா கூட இந்த டைம் வந்து குடும்ப நபர்களுடைய ஆதரவுகள் அதிகமாக கிடைக்கும். அது மூலிமா வெற்றிகள் நீங்கள் பெரிய லெவலில் சாதிக்க முடியும். நிறைய பேர் வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது. அதேமாதிரி வீடு கட்டுறதுக்கு லோன் இல்லாமல் இருக்குது அப்படின்னா இந்த மாதம் அப்ளை பண்ணுங்கள். அதுக்கு உண்டான விஷயங்கள் தானாக தேடி வரும். ஒரு சிலர் வந்து வெளியூர் வெளிமாநிலம் பிரயாணங்கள் இந்த மாதம் இருக்குது. அலைச்சல்கள் இருந்தாலுமே அது எல்லாமே அனுகூலமாக இருக்கும். உங்களுடைய ராசி அதிபதி 3ஆம் இடத்துல இருக்கனால சிறு தூர பிரயாணங்கள் இருக்குது. அதே மாதிரி தாய்மாமன் வழி உறவுகள் வந்து ஆதரவுகள் கிடைக்கும். அவங்களுடைய இருந்த பிரச்சனைகள்லாம் நீங்கி சுமூகமான உறவுகள் இருக்கும். கணவன் மனைவியுடைய இந்த பிரச்சனைகள்லாம் வந்து நீங்கி சுமூகமான உறவுகள் ஏற்படும். காதல் சம்மந்தப்பட்ட விஷயங்களை ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லது. காதல் ரீதியான வந்து உங்களுக்கு ஒரு ஏமாற்றமோ அல்லது மனக்கசப்போ ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. கேது வந்து உங்களுடைய ராசியிலே இருக்கார். ஏற்கனவே அவர் மனசை வந்து ரொம்ப கஷ்டப்படுத்திட்டு இருக்காரு. அதனால் நிறைய நேரம் நீங்கள் மெடிடேஷன் பண்ணிக்கோங்க. பாசிட்டிவ் அப்ரிமேஷன்ஸ் சொல்லி தான் உங்களை நீங்கள் கொண்டு வரணும். இந்த ராகு கேது பயிற்சிக்கு அப்புறம் ரொம்ப நல்லாயிருக்கும். பட் ஆனால் அது வரைக்கும் உங்களை நீங்கள் வந்து கையாளுறதுல தான் இருக்குது. பணங்காசு அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயம் பெரிய லெவலில் இந்த மாதம் வரும். ஸோ அதுக்கு உண்டான விஷயங்களை மட்டும் முயற்சி பண்ணுங்கள். ஒரு சிலருக்கு வந்து உயர்கல்வி படிக்கிறவங்களுக்குலாம் வந்து படித்து முடித்தோன்னே கேம்பஸில் உங்களுக்கு பிளேஸ்மெண்ட் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. அதை நீங்கள் பண்ணுங்கள். படிப்பில் வந்து நல்ல ஆர்வம் பெரிய லெவலில் இருக்குது. அதனால் வந்து இந்த மாதம் வந்து நீங்கள் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணிங்கன்னா நீங்கள் நினச்ச மார்க்கு, நினச்ச ஸ்கோர் எல்லாமே உங்களுக்கு வரதுக்கு அமைப்புகள் இருக்குது. அரசியல் துறை சம்மந்தப்பட்டவங்களுக்கு பெரிய பேரும் புகழும் தானாக தேடி வரும். ஒரு பதவி கிடைக்கும். இவ்வளோ அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்குலாம் வந்து ஈஸியாக ப்ரமோஷன் கிடச்சிரும். ஒரு அதிர்ஷ்டம் இருக்குது. நீண்ட நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு அதிர்ஷ்டம், நீண்ட நாளாக ஒரு விஷயத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. அது எல்லாமே தானாக தேடி வரதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. இந்த மார்கழி மாதத்தை பொறுத்த வரைக்கும் கலைத்துறை சம்மந்தப்பட்டவங்களுக்கு பெரிய லெவலில் வளர்ச்சி அப்படிங்கிறது உறுதியாக உண்டு. அதாவது நீங்கள் சின்ன விஷயத்தை மிஸ் பண்ணிடாதீங்க. ஒவ்வொரு சின்ன விஷயமும் உங்களுக்கு பெரிய லெவலில் வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்குங்க. கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் நல்ல வருமானம் கொடுக்கக்கூடிய மாதமாக தான் இந்த மாதம் இருக்குது உங்களுக்கு. இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதத், ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்றைக்கி நம்ம மார்கழி மாத பலன்கள் ரிஷப ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். இந்த மார்கழி மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டமான மாதம் தான். ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதி சுக்கிரன் வந்து 9ஆம் இடத்துல இருக்கார். 9ஆம் இடம்ங்கிறது ரொம்ப ரொம்ப அருமையான விஷயங்கள். குபேரனுக்கு ஒப்பான நிதிநிலையை குறிக்கக்கூடிய அமைப்பு தான் வந்து 9ஆம் இடம் அப்படிங்கிறது. 9ஆம் இடம்ங்கிறது பேரு புகழ், இது எல்லாமே நல்ல அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது தானாக தேடி வரும். செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் நிதானத்தோடு செஞ்சாலே பெரிய லெவலில் நீங்கள் பேசப்படுவீங்க. உங்களுக்கு தேவையானது அனைத்துமே தேடி வரக்கூடிய காலகட்டம். நீங்கள் இவ்வளோ நாளாக ஒரு விஷயத்தை எதிர்பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் அது கிடைக்காம வந்து ரொம்ப வெக்ஸாகி இருந்திருப்பீங்க. ஆனால் இப்போ உங்களுடைய ராசி அதிபதி 9ஆம் இடம். 9ஆம் இடம்ங்கிறத தேடி வரக்கூடிய அமைப்பு, தேடி வரக்கூடிய பாவம். ஸோ தேடி தன்னால் ஒரு நல்ல காரியமும் நீங்கள் எதிர்பார்த்த ஒரு விஷயமும் தன்னால் தேடி வரும். 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி வந்து தொழில் மூலிமா நல்ல ஆதாயம், அதே மாதிரி தொழில் ரீதியாக வெளியூர் வெளிமாநில பிரயாணங்கள் உறுதியாக உண்டு. இது அலைச்சல் அப்படின்னு பார்க்காம இது நம்ம செஞ்சாதான் நமக்கு நல்ல வருமானம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். 2 கூடைய புதனும் 5 கூடைய புதனும் வந்து 7ஆம் இடத்துல இருக்கார். பார்ட்னர்ஷிப் மூலிமா நல்ல ஆதாயம் உண்டு. பார்ட்னர்ஷிப் மூலிமா நல்ல வருமானம் உண்டு. அதே மாதிரி காதல் சம்மந்தப்பட்ட விஷயங்களை ரொம்ப கவனமாக இருக்கணும். பார்ட்னர்ஷிப் அப்படிங்கும்போது என்னென்னா நீங்கள் பார்ட்னர்கிட்ட கணக்கு வழக்கு இது எல்லாமே பார்த்து இருந்துக்கங்க. பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் நல்ல இன்கம், நீங்கள் தொடங்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமுமே சக்ஸஸ் ஆகக்கூடிய அமைப்புகள் தான். ஆனாலும் சனி வந்து உங்களுக்கு புதனை பார்க்குது. சனி 9ஆம் அதிபதி, அதே மாதிரி 10ஆம் அதிபதி
அதிபதியாக இருக்கார். அவர் வந்து பாதகத்தையும் செய்வார். ஸோ அதனால் நீங்கள் யாரையுமே நம்பாதீங்க, அலட்சியப்படாதீங்க. அதாவது அலட்சியப்படுத்தக்கூடாது எந்த ஒரு விஷயத்தையுமே. ஏன்னா நிறைய அமௌண்ட் வரும்போதோ அல்லது வந்து தொழில் ரீதியாக நீங்கள் அலையும் போதோ ஏதாவது ஒரு விஷயத்தில் தான் உங்களால் ஃபோக்கஸ் பண்ண முடியும். அதனால நீங்கள் வந்து பார்ட்னரை நம்பினாலும் ஆனால் என்ன வரவு செலவு அப்படிங்கிறத அந்த வார இறுதியிலையோ மாத இறுதியிலையோ அதை பாருங்கள். இல்லை அப்படின்னா ஏமாற்றங்களுக்கு ஆளாவீங்க. அதனால மன உளைச்சல் வரும். இதெல்லாம் தேவையில்லாது தவிர்க்கலாம். ஸோ அதனால் கவனமாக இருங்க. ஆனால் இன்கம் அப்படிங்கிறது ஃபுல்லாக உங்களுக்கு வரதுக்குண்டான அமைப்பு இருக்குது. உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரான மாதம். 6 கூடிய சுக்கிரனும் 9ஆம் இடத்துல இருக்கார். உங்களுக்கு வந்து என்னென்னா நல்ல நீங்கள் வேலை பார்க்கக்கூடிய இடத்துல வந்து நல்ல ப்ரொமோஷன் கிடைக்கக்கூடிய அமைப்பு, உயர் அதிகாரிகளால் அல்லது தலைமையிடத்தினால உங்களுக்கு வந்து பாராட்டுகள் கிடைக்கும். இவ்வளோ நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு விஷயம் தானாக தேடி வரும். அதாவது ஒரு சீட்டாவது மாறி உட்காரக்கூடிய, அதாவது உத்தியோகத்தில் ஒரு நல்ல மாற்றம் இருக்குது. நீங்கள் வந்து இவ்வளோ நாளாக உழைப்பு போட்டிருப்பீங்க, ஆனால் அதுக்கு உண்டான அங்கீகாரம் உங்களுக்கு கிடைக்காம இருந்திருக்கும். அந்த விஷயமெல்லாம் இப்போ கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. பெண்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கவனமாக செயல்படுங்க. ரிஷப ராசியில் வந்து தொட்டதெல்லாமே வெற்றியாகக்கூடிய அமைப்பு தான். ஆனாலும் நீங்கள் வந்து புதன் சனியை பார்க்கக்கூடிய காலகட்டம். அது இல்லாமல் உங்களுக்கு புதன் 5ஆம் அதிபதி. மனசை காயப்படுத்துறதுக்குன்னே வெளியிலேருந்து வருவாங்க. அதுக்கெல்லாம் நீங்கள் இடமே கொடுக்காதீங்க. அவங்க எல்லாத்தையுமே தூரமாக ஒதுக்கி வைக்கிறதா நல்லது. அப்படி இல்லைன்னா நம்ம தூரமாக ஒதுங்கி போகிறது ரொம்ப நல்லது. புதன் சனியை பார்க்கக்கூடிய காலகட்டத்தில் வந்து மனசுக்கு ரொம்ப கஷ்டங்கள் வரும். ஏன்னா உங்களுக்கு 5ஆம் அதிபதியாக இருக்கார். அதே மாதிரி காதல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் ரொம்ப கவனமாக இருங்க. காதல் சம்மந்தப்பட்ட பிரச்சனை சில பேருக்கு வந்து அந்த பிரச்சனையெல்லாம் சால்வ் ஆகி ஒன்று சேர்றதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது. அதே மாதிரி ஒரு சிலருக்கு வந்து லவ் பண்ணுறது வந்து வீட்டில் தெரிஞ்சு போகிறது. அப்புறம் வந்து பேரண்ட்ஸ் வந்து அதுக்கு சம்மதித்து மேரேஜுக்கு உண்டான பிள்ளையார் சொல்லி போடுறதுன்னு சொல்லுவோம்னா, மேரேஜுக்கு உண்டான பிள்ளையார் சொல்லி போடுறது வந்து இப்போ ஸ்டார்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் இது வரைக்கும் வீட்டில் சொல்லலைன்னா ரிஷபராசியில் இருக்கிறவங்க இப்போ உங்கள் வீட்டில் பேரண்ட்ஸ்கிட்ட போய் கேளுங்க. கண்டிப்பாக அது சக்ஸஸில் முடிகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி 8ஆம் இடத்துல வந்து உங்களுக்கு சூரியன் வரக்கூடிய காலகட்டம். 4 கூடையவர் 8ஆம் இடத்துல இருக்கார். அப்போது நீங்கள் வண்டி வாகனங்களில் போகும்போது ஜாக்கிரதையாக இருக்கணும். தேவையில்லாத அதாவது எண்ணங்கள் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. வாகனங்களில் போகும்போது ரொம்ப கவனமாக போகும். 4 கூடிய சூரியன் வந்து அஷ்டமத்தில் இருக்குதுங்க. அஷ்டமஸ்தானம் அப்படிங்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வண்டி வாகனங்களில் போகும்போது கவனமாக போங்க. இல்லை அப்படின்னா தேவையில்லாத பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது உங்களுக்கு வந்து நல்ல மனநிலை இல்லை அப்படின்னா வண்டியில் போகிறத ட்ராவல் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதுதான் ரொம்ப பெட்ரு. இந்த ஒரு மாதத்துக்கு மட்டும் தான் சொல்கிறேன். அதே மாதிரி தாயாருடைய உடல்நிலையில் கவனம் செலுத்தணும். 4 கூடையவர் வந்து அஷ்டமத்தில் இருக்காது. தாயாருக்கு சர்ஜரி கண்டமோ அல்லது தாயாருக்கு உடல் ரீதியான பிரச்சனையும் இருக்குது. அதே மாதிரி மருத்துவ செலவும் இந்த மாதம் உங்களுக்கு உண்டு. 12ஆம் இடத்தை வந்து சனி பார்க்குறாரு. அதனால மருத்துவ செலவுகள் இருக்குது. சின்ன பிரச்சனைனாலே உடனே நீங்கள் டாக்டரை பார்த்துக்கிறதா ரொம்ப நல்லது. அதே மாதிரி கணவன் மனைவியிட இருந்த பிரச்சனை எல்லாமே சால்வ் ஆகி இந்த மாதம் வந்து நல்ல சுமூகமான ஒரு உறவு அமைப்புகள்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும். பொதுவாகவே ரிஷபராசிக்கு தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக ரொம்ப சூப்பராக இருக்குது. படிப்பு வந்து ரொம்ப நல்ல அமைப்பு. முன்பை விட படிப்பில் நல்ல ஆர்வம் காட்டுவீங்க. அதே மாதிரி படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு வந்து நல்ல ஞாபகத்திறன், நல்ல முன்னேற்றம். அதே மாதிரி காலேஜ் படிக்கக்கூடியவங்க, உயர்கல்வி படிக்கிறவங்களுக்கும் இது நல்ல மாதம் தான். நல்ல வளர்ச்சி. நீங்கள் வந்து எதிர்பார்த்த ரேங்க் எடுக்கக்கூடியது. அதே மாதிரி படித்து முடித்தோன்னே உங்களுக்கு கேம்பஸ் அட்டன் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல அமைப்புகள் உங்களுக்கு இருக்குது. இன்டர்வியூ அட்டன் பண்ணிங்கன்னா வேலை உங்களுக்கு கன்ஃபார்மாக கிடைக்கும். இந்த மாதம் வந்து ரொம்ப அருமையாக இருக்குது. இந்த மாதம் வந்து திடீர் அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப நல்லா இருக்குது. பெண்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குது. கலை சம்மந்தப்பட்டவங்களுக்கு வந்து திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம் இருக்குது. எதிர்பார்த்துருக்கே மாட்டீங்க. ஒரு பெரிய விருது, பாராட்டு இது எல்லாமே கிடைக்கும். நல்ல இன்கம் வரக்கூடிய மாதம் தான் கலைத்துறையை பொறுத்த வரைக்கும். அரசாங்கத்தில் இருக்கவங்களுக்கோ அல்லது அரசியல் துறை சார்ந்தவங்களுக்கோ இது வந்து சூப்பரான மாதம்தான். திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம், அதாவது 4 கூடைய சூரியன் வந்து அஷ்டமத்தில் இருக்கனால திடீர்னு ஒரு பெரிய அதிர்ஷ்டம் காத்துட்ருக்கு. அதே மாதிரி 11ல் ராகு இருக்குது. தொட்டது எல்லாமே சக்ஸஸ்ஸு. இன்கம் பல வகையில் இருந்து வரக்கூடிய மாதமாக தான் இருக்குது. உங்களுக்கு மார்கழி மாதத்தை பொறுத்த வரைக்கும் ரிஷபராசிக்கு ரொம்ப ரொம்ப அருமையாக தான் இருக்குது. இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.